Vivo அவங்களோட Y சீரிஸில் Y19 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக Y சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. Y19 சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 700 nits, பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 800 nits வரைக்கும் போகும். அண்ட் பிக்சல் டென்சிட்டி கம்மி தான், 260 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான். AMOLED கொடுக்கறதுனால பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபுல் HD+ LCD பேனல் கொடுத்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90 Hz யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல் கிடையாது, உங்களுக்கு சென்டரில் வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, ஃபுல் HD மட்டும் கொடுத்துருந்தா ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6300 ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது, இல்லை பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் கேஷுவலாக ப்ளே பண்ணுறதுக்கும் எந்தவித இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM ஆப்ஷன்ஸும் 6GB RAM ஆப்ஷன்ஸும் LPDDR4Xல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 64 and 128GB ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் மட்டும் இங்கே eMMC 5.1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் UFS கொடுத்துருந்தா ரீட் ரைட் ஸ்பீட் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சென்சர் 13 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டரும், செகண்டரி சென்சார் 0.8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னே தெரியல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 மெகாபிக்சலுங்கிறது பெருசாக சொல்கிறதுக்கு இருக்காது. சப்போஸ் நீங்கள் வீடியோ கால்ஸ் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா யூனிட்லேயே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டோட பவர். ஸோ நார்மல் ஃப்ளாஷ் லைட் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட்டோட பவர் வந்து நல்ல பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 5500 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜரும் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது, ஒரு நார்மல் ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்த பேட்டரி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு SGS சர்டிஃபைட் மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஃபோன் நல்லா ரகடாக இருக்கும். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ டேரெக்டாக தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வெட் டச்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டுக்கு தாராளமாக யூஸ் ஆகும். கூடவே AI ஆப்ஷன்ஸ் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த AI டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணுறதுக்கும் இந்த AI ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கூடவே இங்கே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 200%க்கான வால்யூம் உங்களால் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI ஃபன் டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 10,499க்கும், 4GB RAM 120GB வேரியண்ட் 11,499க்கும், அண்ட் 6GB RAM 120GB வேரியண்ட் 12,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் யூஸ் கேஸ் இது இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.